மட்டும் எழுச்சியின் திருநாளாக ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அருமை சகோதரர் நடிகர் பாண்டியராஜன் அவர்கள் சொன்னதை போல, ஏன் நம்முடைய முதல்வர்களுக்கு மட்டும் தொடர்ச்சியான விழாக்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் தான் இருக்க முடியும். ஏன்னா இந்த இயக்கத்தினுடைய ஆணி வேராக இருக்கிற தந்தை பெரியார் அவர்களாகட்டும், இந்த இயக்கத்தை தோற்றுவித்த அந்த மகா கலைஞன் பேரறிஞர் அண்ணா அவர்களாக இருக்கட்டும், இயக்கத்தில் நாம் எல்லோரையும் இயக்கிய முத்தமிழ் பேரறிஞர் டாக்டர் கலைஞரியா அவர்களாக இருக்கட்டும், நாம் எல்லோருமே நம்முடைய இதயத்தில் இன்றும் சுமந்து கொண்டிருக்கிறோம். இவர்களோடு நாம் எவ்வளவு பழகி இருக்கோம் அப்படின்னா அது ரொம்ப அரிதா ஒரு சில பேர் தான் இருக்க முடியும். தலைவர் கலைஞரோடு பழகியவர்களே இங்கே சில பேராக தான் இருக்க முடியும். அண்ணா அவர்களோடு இன்னும் சில பேர், பெரியார்களோடு இன்னும் சில பேராக தான் இருக்கலாம். இப்படி இந்த இயக்கத்தின் பெரும் சக்திகளான இந்த மூவரோடும் பழகி அவர்களுக்கான பெருமைகளை செய்வதற்கு நாம் இன்று முயற்சித்தாலும் அவர்கள் வாழுங்காலத்தை நாம் வாழாதால் அதை செய்ய முடியாது. இன்று அந்த முப்பெரும் தலைவர்களின் ஒருமித்த உருவமாக இன்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்கிற அந்த அடையாளத்தோடு இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்காரு. அந்த பொக்கிஷத்தை கொண்டாடுறதுக்கு தான் இந்த தொடர் விழா. அதனாலதான் இது தொய்வில்லாத விழாவா ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி முதல்வருக்கான பிறந்த நாளை தன்னுடைய வீட்டு விழாவை விட சிறப்பான விழாவாக கொண்டாடி குதூகலிக்கிறவர் அப்படின்னா அது உண்மையிலேயே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மாசு அவர்களை கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அவரோட நெருங்கிய பழகியவன் நிறைய பேர் இருக்கீங்க. அந்த முறையில் அவரை பொறுத்த வரைக்கும் நான் கணித்தது, பொதுவாக அரசியல் பயணத்திலும் சரி அல்லது சினிமா பயணத்திலும் சரி புகழை நோக்கி தான் ஓடுவோம். நமக்கு எப்படியாவது ஒரு பேர் பணம் எல்லாத்தையும் தாண்டி புகழ் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. அப்படி நம்முடைய அரசியல் பயணமோ அல்லது கலைத்துறை பயணமோ புகழை நோக்கி தான் ஓடுவோம். ஆனால் அமைச்சர் மாசு அவர்கள் புகழை நோக்கி ஓடுபவர் அல்ல. ஆனால் என்னன்னா அவர் ஓட ஓட அவர் ஓட்டத்தை பார்த்து புகழ் அவரை நோக்கி ஓடுகிறது. அதான் நான் அவர் பார்த்த பிரமித்த விஷயம். அதை விட சிறப்பு, அவருடைய அன்றாட வாழ்வியலில் சில நேரம் சந்திக்க போகும்போது ரொம்ப நான் ரசித்து பார்ப்பேன். அவருடைய அலுவலகங்கள், அவர் வீட்டில் தான் மட்டும் ஓடாமல் தன்னோடு சுற்றி இருப்பவர்களையும் உட்கார விடாமல் ஓட விட்டு கொண்டே இருக்கிற ஒரே அமைச்சர் அவர் தான். உலகத்திலே கஷ்டமான வேலைன்னு தெரியுமா? அவர்கிட்ட பிஏவை வேலை பார்க்குறவங்க வேலை தான். ஓடிக்கிட்டே இருக்கணும், 24 மணி நேரமும் ஃபோன்லேயே இருந்துட்டு இருக்கணும். அப்படி அவ்வளவு மக்களுடைய பணிகளை அப்படி விரல் நுனியில் வச்சிருப்பார். எந்த நேரத்திலும் ஒரு அமைச்சருக்கு தொலைபேசியில் தொல்லை கொடுக்கலாம் என்றால் அதை நான் மாசு அவர்களுக்கு செய்ய முடியும். அதுக்காக எல்லாரும் 2 மணிக்கெல்லாம் கூப்பிட்டுருக்காதீங்க. ஏன்னா மக்களுக்கு நான் தாகத்துக்கு தண்ணீர் பந்தல் நிறைய ஊரில் பார்த்துருக்கேன். ஆனால் உண்மையிலே சென்ற ஆண்டு ரொம்ப பிரமிச்சு போனேன். தண்ணீர் பந்தல் வைக்கல, ஒவ்வொரு இடத்துலையும் தண்ணீர் டேங்க், ஃப்ரீசிங் டேங்க் வச்சுருந்தார். ஒவ்வொரு நாளும் 5000 லிட்டர். நான் இன்னைக்கு மறக்க மாட்டேன். இப்போ கோடை காலம் வரப்போகிறது. ஸோ அந்த அளவுக்கு மக்களுக்கு நேரடியாக செய்ய வேண்டும்ங்கிறத விட நேர்த்தியானதை செய்ய வேண்டும் என்பதில் நேர்த்தியான ஒரு அற்புதமான அமைச்சர் அவர்கள். இந்த விழாக்களை தொடர்ந்து அவர் செய்யும்போது கண்டிப்பாக அவர் கூட நம்மளும் ஓட முடியாட்டையும் நடக்கவாவது செய்யணும். ஏன்னா உண்மையிலே நான் அவரை பார்த்து நிறைய பிரமிப்பேன். சதா புத்தகங்கள் கையுமாவே இருக்கும். அவருடைய காரில் பார்த்தீங்கன்னா பொன்னாடைகளை விட புத்தகங்கள் நிரம்பி வழியும். வீட்டில் போனால் புத்தகங்கள் இருக்கும். அவ்வளவு புத்தகங்களை படிச்சுட்டே இருப்பார். சில நேரம் அவரோட தனிமையில் பேசும்போது சொல்லுவார், இந்த படம் பார்த்தேன், அந்த படம் பார்த்தேன்னு. எப்படி இவ்வளவு வேலைகள் அவரால் சுழற்சியாக செய்ய முடியுது? ரிலீஸ் ஆன எல்லா படமும் பார்த்துடுறாரு சார் அவர். உண்மையிலே சார் நம்ம திரையுலகத்திலே நம்மளே பார்த்துருக்க மாட்டோன்னே, ஆனால் எல்லா ரிலீஸ் பிக்சரும் பார்த்துருவார் அண்ணன். அந்த ராத்திரி ஷோவில் போய் தேட்டரில் அதை போய் பார்ப்பார். அடுத்த நாள் அதை நண்பர்களுடைய இந்த படம் சிறந்த படம் பாரு. முதல் நாள் சாயந்தரம் முதல்வரோட தேநீர், மறுநாள் காலையில் நியூஸ் பார்க்குறேன், கோயம்புத்தூர் RS ரேஸ் கோர்ஸில் கம்மங்கூழ் குடிச்சிட்டு இருக்கிறார். ஒரு சாலை ஓரத்தில் இருக்கிற கம்மங்கூழை குடிச்சிட்டு இது எப்படி செஞ்சேன்னு சொல்லி அந்த கூழ் கடைக்காரரோட ஒரு அருமையான கலந்துரையாடலை ஃபேஸ்புக்கில் நான் லைவாக பார்க்குறேன். நேற்று தானடா முதல்வரோட தேநீர் குடிச்சிட்டு இருந்தார், இன்னைக்கு எப்படி அங்கே போனார்? அங்கே ஒரு நடைப்பயிற்சி. அதாவது நடைப்பயிற்சியிலேயே இவ்வளவு படைப்பயிற்சியை செய்யக்கூடிய ஒருத்தர்னா
அது அண்ணன் அவர்களாக மட்டுமே தான் இருக்க முடியும். அதுவும் அவர் கூடலாம் வாக்கிங்லாம் யாரும் போயிருக்கீங்களான்னு தெரியல, போக முடியாது. வாக்கிங் புயல், அப்படி ஒரு வேகத்தில். அதனால் நான் கூட நினச்சேன், வாக்கிங் புயல்ங்கிறது கொஞ்சம் எங்கள் ஆங்கில கலவையாக இருக்குது, நடைப்பயிற்சி நாயகன் அப்படின்னு சொல்லி ஒரு தனி தலைப்பை கூட அவர் கொடுத்து பேசலாம். அப்படி ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு அமைச்சருடைய ஒரு அற்புதமான முதல்வரின் மிகப்பெரிய சக்தியாக விளங்கக்கூடியவருடைய எடுக்கிற விழாவில் இப்படிப்பட்ட கலைத்துறையை சார்ந்தவர்கள் நாங்கள் எல்லோரும் பங்கு கொண்டு இந்த மேடையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கிற எங்களுடைய திரையுலக பிதாமகர்கள், நாங்கள்லாம் இவர்களை பார்த்து தான் திரையுலகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி விரும்பி வந்தோம். அப்படி எண்ணிலடங்காத வெற்றிகளை, எண்ணிலடங்காத வெற்றி கேடயங்களை தன்னுடைய வீட்டு அலமாரிகளில் வரிசை நிரம்ப அடுக்கி வைப்பதற்கு கூட இடமில்லாத அளவுக்கு வெற்றிகளை பெற்ற எங்களுடைய திரையுலக பிரம்மா மதிப்புக்குரிய இயக்குனர் SPM ஐயா அவர்களை மரியாதையோடு வணங்கி, இதற்கு முன்னால் ஒரு நெருப்போடை நீந்தியதைப் போல தம்முடைய தமிழ் சொற்பொழிவாள் இந்த அரங்கத்தில் ஒரு தீயை பற்ற வைத்து அமர்ந்திருக்கிற மதிப்புக்குரிய பெரியவர் VC குகநாதன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை சொல்லி, இனிய சகோதரர், நிறைய மேடைகளில் நானும் திரு ராஜேஷ் ஐயா நடிகர் அவர்களும் நிறைய பகிர்ந்து கொண்டே இருக்கிற சமீபத்தில், அதில் குறிப்பாக அவருடைய அந்த பிரபஞ்சத்தினுடைய அலைவரிசைகள் நாங்கள் 2 பேரும் அடிக்கடி கனெக்ட் ஆகிடுவோம். ஸோ அவருக்கும் சரி, என்னுடைய அருமை சகோதரர் நடிகர் அன்புக்குரிய அண்ணன் இளவரசு அண்ணன் அவர்களுக்கும் சரி. இப்போ பாண்டியராஜன் சார் பக்கத்தில் உட்காந்து தான் சொன்னேன், அடுத்து என்ன படம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், விட்டுறக்கூடாது அப்படின்னாரு. அதை எப்படி நான் விடுவேன்? அவருடைய பொன்மொழி ரொம்ப பிரபலமானது, நான் ரொம்ப ரசித்தேன். நான்லாம் சினிமாவுக்கு வந்தபோது அவருடைய ஒரு பொன்மொழி சொல்லியிருப்பார். இங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் அதை மனசில் வச்சுக்கணும். அவர்கிட்ட ஒரு பேட்டியில் கேட்குறாங்க, அவர் நடிகராக இயக்குனராக ஜெயிக்கும்போது, நீங்கள் சினிமாவில் ஜெயிக்கலைன்னா என்ன சார் செய்வீங்க அப்படின்னு சொல்லி பாண்டியராஜன் சார்கிட்ட கேட்குறாங்க. இது எத்தனையோ வருஷங்களுக்கு, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னால் இருக்கும். ஆனால் அந்த பதில் எனக்கு மறக்க முடியாத பதில். அதுக்கு பாண்டியராஜன் சார் பதில் சொல்கிறாரு, நீங்கள் சினிமாவில் ஜெயிக்கலைன்னா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, நான் ஒரு கடை வச்சுருப்பேன், நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருப்பேன், ரியல் எஸ்டேட் பண்ணியிருப்பேன். அப்படி சொல்லலை, ஜெயிக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன்னாரு. அந்த மந்திரம் தான் எங்களை போன்றவர்களை அடுத்த தலைமுறையினை இன்னும் இயக்கி கொண்டே இருக்கு சார். அதனால் நீங்கள் கொடுத்தது சாதாரண பதில் இல்லை, அது வெற்றிக்கான ஒரு மந்திரம். ஸோ அப்படி அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்த என் அபிமானத்திற்குரிய நடிகர் பாண்டியராஜன் அவர்களுக்கும், அற்புதமான தொகுப்புரை ஆற்றி கொண்டுகிற என்னுடைய இனிய கவிஞர் சொர்க்கோ அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை சொல்லி, இன்றைக்கு முதல்வருடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத மிக சுருக்கமாக சொல்லி, நேரம் கடந்து கொண்டிருக்கிற காரணத்தால் மிக சுருக்கமாக என்னுடைய உரையினை நிறைவு செய்ய ஆசைப்படுறேன். ஒரே ஒரு சின்ன விஷயம்தான். வடக்கிலிருந்து எத்தனையோ தடவை ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறையும் வலிமையான தாக்குதலை தமிழகத்தின் மீது ஏற்படுத்திவிட வேண்டும், தாக்கத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு ஒரு புயல் தொடர்ச்சியாக வடக்கிலிருந்து வீசிக்கொண்டே இருக்கிறது. ஒரு முறை அனல் வடிவத்தில் வீசுகிறது, ஒரு முறை இடி வடிவத்தில் வீசுகிறது. இப்படி பல வடிவம் எடுத்து எடுத்து அந்த புயல் ஓயாமல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த வடக்கிலிருந்து வருகிற புயல் தமிழகத்தை தாக்க வேண்டும், ஆளுமைக்குள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும்ங்கிற முயற்சியில் அந்த புயல் தொடர்ச்சியாக வீசிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு முறையும் அந்த புயல் தமிழகத்தின் எல்லையை கூட தொட முடியாமல் திரும்பி போவதற்கான ஒரே காரணம், தமிழகத்தினுடைய எல்லை பகுதியில் இருந்து ஒரு சீன பெருஞ்சுவரை போல ஒரு திராவிட பெருஞ்சுவர் இந்த தமிழ் மண்ணை காத்து கொண்டிருக்கிறது. அந்த திராவிட பெருஞ்சுவருக்கான அடையாள பெயர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அந்த அற்புத திருப்பெயர். நண்பர்களே, நான் ஒரு முறை தலைவர் கலைஞர் அவரோட நெருங்கி பழகி கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு முறை அவர்கிட்ட கேட்டேன். அப்போது ஒரு திரையுலகத்தில் ஒரு சின்ன ஒரு வலியான ஒரு தருணம். அந்த தருணத்தை நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக அவரை சந்திக்கிறேன். அப்போ அவர் ரொம்ப ஒரு ஒரு சின்ன ஒரு பொழுதுபோக்கான, அதாவது அவருடைய அத்தனை வேலைகளுக்கு இடையிலையும் அந்த எழுதுகிற நேரம் அல்லது எழுத்தாளரோட பேசுகிற நேரம் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்சமான நேரம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இரவு 8 மணிக்கு அந்த நேரத்தில் நான் அவரை போய் சந்திக்கிறேன். அப்போ போய் அவரோட
பேசுனவங்க படகுணங்களுக்கு தெரியும். அந்த ஒரு பெரிய நாற்காலி, ஒரு வெள்ளை நாற்காலியில் அவர் உட்காந்துருக்காரு. நான் அப்படியே கீழே போய் உட்காந்துக்கிறேன். உட்காந்த உடனே அவர் கொஞ்சம் நேரம் அப்படியே டிவி பார்த்துட்டு நியூஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காரு. நானும் அப்படியே பார்த்துட்ருக்கேன். கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே அந்த தலையை சரித்து, அது கலைஞரியாவுக்கு உண்டான தனி ஸ்டைல் அது. அப்படியே அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு மடிப்பு இருக்கும், இவ்வளோ பெரிய குண்டான ஒரு கன்னம், அப்படியே அழகாக இருக்கும், வெள்ளை வெள்ளையர்னு. அப்படி இப்போ நினச்சால் அந்த மஞ்சள் துண்டுக்குள்ளே அந்த தங்க கண்ணம் மின்ற காட்சி அப்படியே கண்ணை மூணு அப்படி வருது. அதை ரொம்ப ரசித்து பார்த்த இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், அதை உணர முடியும். ஸோ அப்படி ஒரு உணர்வோட அந்த கருப்பு கண்ணாடி அப்படியே லைட்டாக தூக்கிட்டு, என்ன விஷயம் அப்படிங்கிறார். அப்போ நான் மெல்ல அவரை பார்த்துட்டு, அதாவது நம்ம ஒரு மனிதன் அங்கே போனோம்னா எதுக்கு போனோம் ஏன் போனோங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியில்லை. அது எம்ஆர் ஸ்கேன் எடுத்த மாதிரி அந்த மனுஷனுக்கு மட்டும் இவன் ஏன் வந்திருக்கிறான், இவன் நம்மள்கிட்ட என்ன கேட்க போகிறான், இவன் ஆப்ளிகேஷனுக்கு வந்திருக்கிறானா ஆப்ரேஷனுக்கு வந்திருக்கானா எல்லாமே அவருக்கு தெரியும். நம்ம ஒன்றும் அங்கே ஏமாற்ற முடியாது. ஐயா ஒன்றும் இல்லையா அப்படின்னா, சரி சரி சொல்ல வந்து சொல்லிட்டு போ அப்படின்னு அந்த லெவலுக்கு அப்படி வச்சுருப்பார். ஸோ அப்படி போனோன்னே, என்ன விஷயம் ஐயா? ஒன்றும் இல்லையா, ஒரு நண்பர் நம்பி ஏமாந்துட்டேன், அதனால் கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அதை நினச்சி ஒரு கவிதை கூட எழுதுனையா. சரி கவிதை தான் உங்களுக்கு பிடிக்குமேனு உங்களுக்கு சொல்லலான்னு வந்தேன். சரி கவிதைன்னு ஒன்று நியூஸ் ஆஃப் பண்ணிட்டு, என்ன கவிதை அப்படின்னு 2 லைன் தான் யாங்க. சரி சொல்லு. அடடா நண்பா, நீ எத்தனை அழகானவன், ஆப்பிள் கேட்டாய் வாங்கி கொடுத்தேன், அறுத்து சாப்பிட கத்தி கேட்டாய் அதையும் வாங்கி கொடுத்தேன், ஆப்பிளை சாப்பிட்டு விட்டு கத்தி என் கழுத்துக்கே வைத்தாயே, அடடா நண்பா நீ எத்தனை அழகானவன் அப்படின்னு சொல்லி ஒரு துரோகத்தை பற்றி ஒரு கவிதை எழுதுறேன். எனக்கு ஏதாவது ஆறுதல் சொல்லுவாரான்னு நினச்சேன். அவர் மேலே அவருக்கே உண்டான அப்படின்னு ஒரு குலுங்கல் சிரிப்பு சிரிச்சுட்டு, உனக்கு லீடர்ஷிப் பத்தலையா அப்படின்னாரு. ஐயா நானே ரொம்ப வருத்தமாக வந்திருக்கிறேன், எனக்கு எதுக்கு லீடர்ஷிப்பு? அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம், அதை பகிர்ந்துக்கு தான் இங்கே வந்தேன். லீடர்ஷிப்னா என்ன தெரியுமா? வலியை தாங்கணும். யாராவது உனக்கு லைஃப்பில் வலியை கொடுத்தா அந்த வலியை தாங்கணும். அது எதுக்காக வலிக்குதுங்கிற வலியை உள் வாங்கணும். ஆனால் வலிக்காத மாதிரியே வெளியில் சிரிச்சுக்கிட்டே உழைக்கணும். இதுதான் லீடர்ஷிப். சத்தியமாக இப்படிப்பட்ட பக்குவம்லாம் நமக்கு வராது. நமக்கு யாராவது தெரிஞ்சவன் 2 பேரும் ஃபோன் எடுக்கலைனாலே மனசு வலிக்குது. ஆனால் இவர் எத்தனை ஆப்பிள் சாப்பிட்ருப்பாரு, எத்தனை பேர் கத்தி கழுத்தில் வச்சுருப்பான், அதெல்லாம் தாண்டி வந்த ஒரு பெருஞ்சேனையின் தலைவன் இல்லையா அவருக்கு அதெல்லாம். ஆனால் நான் என்ன பார்க்குறேன், அவர் அந்த 3 வார்த்தை சொன்னார்ல, வலியை தாங்கணும், எப்படி வலிக்குதுங்கிறத உள் வாங்கணும், வலிக்காத மாதிரியே சிரிச்சுக்கிட்டே உழைக்கணும். இந்த 3க்குமான முழு ஒரே உதாரணம் தான் இன்று நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வரின் வடிவமா, அந்த லீடர்ஷிப்பின் வடிவமா. உண்மையிலே நான் பிரமிக்கிறேங்க. நம்முடைய முதல்வருடைய ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா, அவருடைய ஸ்டைல் என்ன தெரியுமா? வெரி சைலன்ஸ் கில்லர். மௌனம் தான். பெருசா ஆர்ப்பாட்டம், அதிர்ச்சி, பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விகளில் பதட்டம் அடைஞ்சு பதில் சொல்றது, இல்லை அங்கிருந்து வர்ற ப்ரெஷருக்கு வந்து உடனே எமோட்டா வர்றது, உணர்ச்சி படுறது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் செயல் செயல் செயல். மௌனமாகவே இருக்காரு. அவங்களா திட்டிக்கிறாங்க, அவங்களா மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. எல்லாமே இங்கே சைலண்ட் ஆக்ஷன் தான். எதுவுமே இங்கே பெருசாக நம்ம சினிமாவில் வர்ற மாதிரி அந்த சண்டைகளே கிடையாது. நான் மிக சுருக்கமாக முடிக்கணுங்கிறதுக்காக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நம்முடைய முதல்வர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத ஒரு உதாரணப்படுத்தி சொல்லணும்னா, சமீபத்தில் தான் ஒரு விஷயத்தை சேகரித்து படித்தேன். பறவைகளிலேயே மிக வலிமையான ஒரு பறவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பறவை இருக்குது, காகம் இருக்குது, புறா இருக்கிறது, வல்லு இருக்குது. ஆனால் வலிமையான பறவை எது அப்படின்னா கழுகு, பருந்து. கழுகு தான் இருக்கிறதுலே வலிமையான ஒரு பறவை இனம். எனக்கு கழுகுல 7 குணம், பெரிய பிரமிக்கிற குணம் இருக்குது. அதையெல்லாம் இப்போ டீட்டெயிலாக பேச வேணாம். ஆனால் 2 குணம் எனக்கு கழுகுல ரொம்ப ரொம்ப பிடிச்ச குணம் இருக்குது. கழுகுக்குன்னு தனி குணம். நீங்கள் பார்த்துருக்கலாம், கழுகு சில நேரத்தில் ஒரு கழுகை 10 காக்கா சேர்ந்து துரத்தும். நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு ஹைட்டில் காக்கா வந்து கழுகை துரத்தும். பதிலுக்கு கழுகு நினச்சா இந்த ரக்கால இப்படின்னா காக்கா 10 அடி போய் விழுந்துரும். ஆனால் கழுகு துரத்தாதுங்க. அது பாட்டுக்கு அப்படியே இந்த நகர்ந்து 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 அப்படியே மேலே போயிடும். காக்கா நினச்சிக்கும் கழுகு பயந்துட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னு. கழுகுக்கு மட்டும்தான் தெரியும், உன் லெவலுக்கெல்லாம் கீழே இறங்கி சண்டை போடுற அவசியம் எனக்கு கிடையாது. என் லெவல் வேற.
நம்மளை விமர்சிக்கிறவங்களே நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். நான் அப்படி தான் எடுத்துக்குவேன். நான் பதிலெலாம் சொல்கிறதே இல்லை. காகங்களோட எப்போவுமே கழுகுகள் சண்டையிடாது. அந்த லெவலுக்கு போனால் காக்கா இப்படி தான் பார்க்கணும். அங்கே இதால் போக முடியாது. காக்காவுக்கு ஒரு லெவல் இருக்குது. கழுகு லெவலுக்கு காக்கா உயரவே உயர முடியாது. கழுகு மட்டும்தான். மழை வந்தால் எல்லா பறவையும் நனையும், கூண்டில் போய் ஒளியும். கழுகு மட்டும்தான் மேகத்துக்கு மேலே போய் பறக்கும், மழைக்கு மேலே போய் பறக்கும், இடிக்கு மேலே போய் பறக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தது கழுகு. இந்த குணம் எனக்கு கழுகுகிட்ட பிடிக்கும். இது மாதிரி 7 குணம் இருக்குது. இன்னொரு சூப்பரான குணம் என்ன தெரியுமா? கழுகோட லவ், காதல். நம்ம காதல் மாதிரிலாம் கிடையாது கழுகு காதல். நம்ம அதிகபட்சமாக பூ வாங்கி கொடுக்கறது பழைய ஃபேஷன், இப்போ காஃபி டே கூட்டு போகிறது புது ஃபேஷன். இந்த 2 லெவலுக்குள்ளே கரெக்ட் பண்ணிடலாம். இப்போ அப்படித்தான் பசங்கள்லாம். ஸோ காதல் அவ்வளோதான். இங்கே கழுகுலாம் அப்படி கரெக்ட் ஆகாது. கழுகோட காதலை கரெக்ட் பண்ணணும்னா அதை எவ்வளோ போட்டி வைக்கும் தெரியுமா? பெண் கழுகு. இந்த எந்த கழுகு அதை விரும்புதோ அந்த கழுகை ஒரு உயரத்தை கூட்டு போகும், ஒரு ஹைட்டு கூட்டு போகும். பெண் கழுகு உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குதா, சரி வா அப்படின்னு மேலே கூட்டு போகும். ஒரு ஹைட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த பெண் கழுகு என்ன செய்யுமா, வாயில் ஒரு கூழாங்கல் வச்சுருக்கும், அதை துப்பிடும், போய் எடுத்துட்டு வா. இப்போ அந்த ஆண் கழுகு ஷாக் ஆகிடும். என்னது, நான் ஏதோ மேலே வந்து முத்தம் கொடுக்க போகிறேன்னு நினச்சா திடீர்னு கல்லை கீழே போட்டு போய் எடுத்துட்டு வாங்குது அப்படின்ட்டு. இப்போ இவர் இது யோசிக்கிறதுல கல் கீழே போயிடும். கூழாங்கல் எவ்வளோ வெயிட்டு, சல்லுன்னு போயிட்டு இருக்கும். இப்போ இவர் பாட்டு வேகத்தில் கீழே போகணும். போய் எந்த கழுகு கூழாங்கல் மண்ணை தொடாமல் கேட்ச் பிடிச்சிட்டு மேலே வருதோ அந்த கழுகுக்கு தான் பெண் கழுகு ஓகே சொல்லும். இப்படி ஒரு நுட்பமான ஆற்றலும் அறிவும் காதலும் படைத்த ஒரு பறவை கழுகு. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த கழுகுக்குன்னு இருக்கிற சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. கழுகு 20 வயசு வரைக்கும் 20 வருஷம் இருக்கும், அப்புறம் அது இறந்துடும். ஏன்னா அந்த கழுகோட மூக்கு ரொம்ப வலிமையாக தடிச்சு போயிடும். அதால் உணவை கொத்த முடியாது. அதோட ரெக்கைகள் எது அதுக்கு பலமாக இருந்ததோ அதுவே வலிமை அடைஞ்சு பாரமாயிரும், பறக்க முடியாது. அதனால் ஏதாவது ஒரு மரத்தடியிலையோ இல்லை வந்து ஒரு பாறைக்கடியிலையோ போய் பதுங்கி இருந்து இறந்து போயிடும். இப்படி பல கழுகுகள் இறந்துரும். ஆனால் ஒன்று மட்டும், சிலது மட்டும் மாறுபடும். இல்லை, இது நம்ம வாழ்க்கையின் முடிவு கிடையாது, இதுதான் வாழ்க்கையின் ஆரம்பம், நாம் இப்படி இருந்துடக்கூடாது அப்படின்னு சில கழுகு மட்டும் முடிவு பண்ணோம். அப்போ அது என்ன செய்யுமா, எது சாப்பிட முடியாத அந்த நீளமான இலகு இருக்கு இல்லையா, அந்த அழகை பாறையில் மோதி மோதி வலிக்க 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 உடைக்கும். உடைச்சி அந்த மூக்கு அலைகள்லாம் உடஞ்சி ஒன்றுமே இல்லாமல் மூலியாகி போயிடும். கொஞ்ச நாள் கழித்து அதுக்கு மெல்ல 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 புதிய அழகு, புதிய மூக்கு கூர்மையாக முளைக்க ஆரம்பிக்கும். அந்த கூர்மையான மூக்கை வச்சு தன்னுடைய வலிமையான ரெக்கைகளை கொத்தி 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 பிச்சு எரிஞ்சிடும். இந்த கோழி இறக்கைகளை பிச்சை மாதிரி கழுகு அப்படியே எம்டிஆகி உட்காந்துருக்கும். பசியும் தாகத்தோடும் மழை தண்ணீர் மட்டுமே பருகி கொண்டு அந்த கழுகு மலையின் பாறையின் இடுக்கில் காத்திருக்கும். மெல்ல 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 புதிய ரெக்கைகள் அதற்கு அரும்ப ஆரம்பிக்கும். புதிய கூர்மையான அலகு மூக்கு, புதிதாக இலகுவாக அதற்கு இயற்கை பிரசவித்த அந்த அழகான இறகுகள், இவற்றோடு ஒரு மலை உச்சியில் ஒரு நாள் வந்து அமர்ந்து பார்க்கும். அந்த உலகமே அதுக்கு தெரியும். அங்கிருந்து அதனுடைய சிறகுகளை விரித்து பறக்கும். அப்ப அதுக்கு பேரு கழுகு இல்ல, அதுக்கு பேரு ராஜாளி. ராஜாளி என்கிறது இப்படித்தான் உருவாகிறது. அப்படி தன்னுடைய வசதியான வாழ்க்கையிலும் அந்த வசதி வாய்ப்புகளை எல்லாம் ஒதுக்கி 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 ஒரு கழுகு தன்னுடைய அலகை உடைத்துக் கொள்வது போல ஒதுக்கி கொண்டு, சுற்றிலும் குடும்ப உறவுகள் அவ்வளவு குவிந்திருந்தாலும் தன் இறக்கைகளை பீத்தெறிந்த கழுகு போல் தன் உறவுகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தொண்டன் மாத்திரம் உறவு என்ற ஒரே இலக்கோடு புதிய சிறகுகள் அணிந்து கூர்மையான பார்வையோடு முதல்வராக ஒரு ராஜாளி 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தமிழக வானில் சிறகடிக்க ஆரம்பித்தது. அந்த ராஜாளி இந்த வானத்தில் வட்டமிடுகிற வரைக்கும் வடக்கின் மேகம் சூழாது, தமிழ் என்றைக்கும் தாழாது. அவ்வளவு அற்புதமான பேராற்றல் மிகுந்த, பேராளுமை மிகுந்த ஒரு மாபெரும் முதல்வரை இந்த தமிழ் சமூகம் பெற்றிருக்கிறது. ஒரே ஒரு மந்திர சொல் தான் இன்றைக்கு இந்த கூட்டம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு மந்திரம். வாழ்க முதல்வர், வெல்க முதல்வர், எல்லாவற்றையும் கடந்து வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு என்பது மாத்திரம்தான் இங்கே இருக்கிற சிங்க கூட்டம் சொல்ல வேண்டியது.
இந்த வார்த்தையும் இந்த வார்த்தைக்குண்டான செயல்பாடும் தான் நம் முதல்வருக்கு இந்த அணியோடு சேர்ந்து தருகிற முத்தாய்ப்பான பரிசாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பரிசு கிடைக்கும் என்பதை எங்களின் வாழ்த்தாக, கலைத்துறையின் வாழ்த்தாக சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்புக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் தெரிவித்து மீண்டும் விரைவில் வெற்றி விழாவில் சந்திப்போம் என்பதையும் உறுதியாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.